வெள்ள முடியால கஷ்டப்படாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளை முடி நரைமுடி பிரச்சனையால எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு வெள்ளை முடிய கருப்பா மாத்திர ஒரு அற்புதமான ரெமடிய உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு இதை பயன்படுத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கிரே ஹேர் பிரச்சனையே நீங்க மறந்துடுவீங்க. 100% அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்க போன்ல தான் முதல்ல கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்கு ஒரு கப் அளவுக்கு கடுகு எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிய கருக்கருன்னு கருப்பா மாத்துறதுக்கு அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம தயார் பண்ற ரெமடி பூர்த்தியா நேச்சுரலான இன்கிரிடியன்டால தயார் பண்ணதுதான். இந்த ரெமடிக்காக நம்ம எடுத்துக்க போற அடுத்த பொருள் ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பொடி. டேண்ட்ரஃப், ரேஷஸ், ட்ரையா இருக்கிற முடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹென்னாவை அப்ளை பண்ணீங்கன்னா முடி சும்மா தக தகன்னு பாக்குறதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மருதாணியை அப்ளை பண்றதால முடியோட வேர் கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. இப்போ நம்ம எடுத்திருக்கிற கடுகு எண்ணெயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்க போற இரண்டாவது பொருள் பிரிங்கராஜ் பவுடர், அதாவது கரிசலாங்கண்ணி பவுடர். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு ஈஸியாவே கிடைக்குது. பிரிங்கராஜ் பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது கம்மி தான். ஏன்னா ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதற்கு இணை எதுவுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதுக்கு பிரிங்கராஜ் அற்புதமா பயன்படுது. இந்த பிரிங்கராஜ் பவுடரையும் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கடுகு எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போற இன்னொரு பொருள் இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி பொடி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இண்டிகோ இலைகள் நம்ம முடிய எந்த அளவுக்கு கருப்பா மாத்தோன்னு. இப்போ இந்த இண்டிகோ பவுடரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த 3 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த 3ஐயுமே கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சிருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லயே வச்சு பாயில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி வீடியோக்காக பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு ரெமடியும் யூஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவாவே எடுக்கிறோம். சோ நீங்க இந்த ரெமடிய கண்டிப்பா தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் ஆயில் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு பதிலா இந்த ஆயில தொடர்ந்து 3 தடவை அப்ளை பண்றப்பவே நல்ல ரிசல்ட் பாப்பீங்க. உங்க ஒயிட் ஹேர் ஸ்லோவா பிளாக் ஹேரா மாறுறத நீங்களே கவனிப்பீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தினமும் இந்த ஆயில அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான ஒயிட் ஹேர் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயில அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லாட்டி வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவை அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் பாப்பீங்க. இப்ப பாக்குறீங்க இல்லையா கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. இப்போ ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு இந்த ஆயில ஒரு பவுல்ல வடிகட்டிக்கோங்க. நீங்க இந்த ஆயில ஸ்டோர் பண்ணணும்னா 2 மாசம் தாராளமா பயன்படுத்தலாம், கெட்டே போகாது. இப்ப நம்ம வடிகட்டி இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுல 2 விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. விட்டமின் இ கேப்சூல் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு நல்லா பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். இந்த ஆயில உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ஒயிட் ஹேர் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கணிசமா 3 மணி நேரமாவது அப்படியே இருக்கணும். நம்ம இதுல நேச்சுரலான பொருட்களை சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதால கெமிக்கல் ஷாம்புவை பயன்படுத்தாம இருந்தா நல்லது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா தயார் பண்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமடி இது. நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிரே ஹேரை எந்தவித கெமிக்கலுமே இல்லாம பிளாக்கா மாத்திக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.